நல்லா ப்ளே பண்ணுவாங்க. விக்ரம் வினோத், கானா வினோத் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இதுக்கேற்ற மாதிரியும் இது பண்ணுறாரு. கமருதீன் இல்லைனா கானா வினோத். ஏன்னா கமருதீனோட கேம் நல்லா இருக்கு, பட் பாரு கூட சேர்றதுனால இப்போ கொஞ்சம் கேம் நல்லா இல்லையோன்னு தோணுது. கானா வினோத் அவர் தான் நல்லா விளையாடுறாரு. திவ்யா டிசிப்ளினா விளையாடுறாங்க. வினோத் அவர் நல்லா கேம் விளையாடுறாருல. திவ்யா அவங்க எல்லாமே கரெக்டான பாயிண்டா வைக்கிறாங்க, அதனால கானா வினோத் அவர் நல்லா விளையாடுறாரு. அவரு பார்வதி ட்ரூ கேம் ஆடுறாங்க, எது மனசுல எல்லாமே டப்பு டப்புன்னு சொல்லிடுறாங்க. மேபி அவங்க கூட செகண்டா வந்து வினோத் வரலாம். பார்வதி கானா வினோத் தான் வரணும். எல்லாமே ஃபன்னாக பண்ணுறாரு, ஜாலியாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. அவரோட போர்ஷன் வரைக்கும் பார்க்கலாம். டைட்டில் வின்னர் வினோத் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அவர் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் வினோத் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வினோத் பார்த்த வரைக்கும் ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் வருவார். அவர் வந்ததுலேருந்து அவராகவே இருக்கார். அவர் மட்டும்தான் எதுக்காகவும் மாறலை. ஸோ அவர் வரலான்னு என்னோட கெஸ். விக்கல்ஸ் ஒருத்தர் தான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதனால விக்கல்ஸ் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். வினோத் தான் வருவார். வினோத் வந்து நல்லா காமெடி பண்ணுறாரு, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு அவர். நான் விக்ரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க, நேர்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சுபிஷாக்கு தான் என்னுடைய சப்போர்ட்டு. கானா வினோத் அண்ணா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட பிளேயிங், அவங்களோட ஜோக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க இன்னும் நல்லா இது பண்ணால் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டால் அவங்க வின் பண்ணலாம்.